தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். கற்றுக்கொள்வதில் கேவலம் பார்க்காதீர்கள். ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு, ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோவென்று வாழ்ந்தவர்களும் உண்டு. எவ்வளவு சோகம் உன்னை தாக்கினாலும் என்றும் உற்சாகத்தை மட்டும் இழக்காதே. இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். உங்களிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஏழை இல்லை. பிறரை அறிந்தவன் கெட்டிக்காரன், தன்னை அறிந்தவன் ஞானி. ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். வேடமிட்ட பின் நடிக்க தயங்குபவனுக்கு பெயர்தான் வாழத் தெரியாதவன். உன் வீட்டின் வெளிச்சம் நீதான் என்று உணரும் போது உன் சோம்பேறித்தனம் பறந்து போகும். சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. நாம் ஒதுங்கிச் சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். நிம்மதியின் ரகசியம்: யாரையும் வெறுக்காதீர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள், எப்போதும் சிரியுங்கள், எப்போதும் இறைவனை நினையுங்கள். அணிந்து கொண்டே தேடும் கண் கண்ணாடியைப் போலத்தான் பலர் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கோபத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் அது சண்டையில் போய் முடிகிறது. சண்டையை புரிந்து கொள்ளாவிட்டால் அது பிரிவில் போய் முடிகிறது. பிரிவு பலருக்கு வாழ்க்கையை கற்றுத்தருகிறது, சிலருக்கு வாழ்க்கையையே பறித்து விடுகிறது. ஒரு நல்ல சிரிப்பு, ஒரு நீண்ட தூக்கம், இரண்டும் சிறந்தது எதையும் குணப்படுத்த. என்னை மதிக்காதவனை நான் மதிப்பதில்லை. அதற்கு நீங்கள் வைக்கும் பெயர் திமிரென்றால் அதற்கு நான் வைக்கும் பெயர் தன்மானம். மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைவீர்கள். சூழ்நிலை மாறும்போது திட்டத்தை மாற்றுவதில் தவறில்லை. ஒவ்வொரு ஏமாற்றங்களும், ஒவ்வொரு துரோகங்களும், ஒவ்வொரு மனக்கசப்புகளும் நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே தான் செல்கிறது. என் நிலை தெரியாமல் காயப்படுத்தியவர்களை விட என் நிலை என்னவென்று தெரிந்தே காயப்படுத்தியவர்கள்தான் அதிகம். உன்னை சிலர் ஒரு அடி தள்ளி வைத்தால் நீ அவர்களை 10 அடி தள்ளி வைக்க கற்றுக்கொள். விட்டு கொடுத்து போவதாலே நம் அருமை தெரியாமலே போய்விடும். தன் தவறை உணராதவன் திருந்த மாட்டான். தன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளாதவன் ஒருபோதும் பணிய மாட்டான். விரும்பியது முளைக்காது, விதைத்ததே முளைக்கும். தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் உங்களின் வலிமையையும் வேதனையையும் புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள். அது தண்ணீரில் போடப்பட்ட கல்லுக்கு சமம். மற்றவர்களை நிறைவு செய்ய போராடாதீர்கள். உங்களை நிறைவு செய்ய உண்மையுடன் வாழுங்கள். பிறரை தாழ்த்துபவன் தானும் தாழ்ந்து போவான் என்பது இயற்கை தர்மமாகும். வெற்றி என்பது என்ன? அலெக்சாண்டரின் பதில்: எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, நிராகரிக்கப்பட்டீர்களோ, அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. ஒருவர் உங்களை குறை சொன்னால் கலங்காதீர்கள். ஏனென்றால் நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. பசுவைப் போல சாந்தமாக இருந்துவிட்டு போகத்தான் ஆசை. நரிகளுக்கு மத்தியில்தான் வாழ்கிறோம் என்பதை உணரும்போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. கவலையோடு பின்னே பார்க்காதே, நம்பிக்கையோடு
முன்னே பார். சகித்து கொண்டே போகும் வரை நமக்கு மரியாதை கிடைக்காது. பேச வேண்டிய நேரத்தில் கட்டாயம் பேசிவிடுங்கள். நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படி ஏறு. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது. அழுகின்ற வினாடியும் சிரிக்கின்ற நிமிடங்களும் வாழ்க்கை சக்கரத்தில் நிரந்தரமில்லை. தோல்வி என்பது கடினமானது. ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பது தோல்வியை விட மோசமானது. உன்னை தாண்டி உன் மனதை காயப்படுத்த ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கும்போது அதையும் தாண்டி உன் மனதை சந்தோஷப்படுத்த உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். பிரியமான வேலை ஒருபோதும் கடினமானதல்ல. செய்வது துணிந்து செய். இழந்ததை திரும்ப பெறலாம், தவறுவிட்டதை திரும்ப பெற முடியாது. வாய்ப்பாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும். நாம் ஒரு தவறு செய்யும்போது அதை நியாயப்படுத்தக்கூடாது, அதை மறுக்கக்கூடாது, பிறரை குற்றம் சாட்டக்கூடாது, அதை மீண்டும் செய்யக்கூடாது. பிறகு என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக்கொள்ளுங்கள், மன்னிப்பு கோருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதுமே திறந்தே இருக்கும். பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. கதவின் பூட்டு நீங்கள்தான் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் அதை திறக்கும் சாவியே நீங்கள்தான். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். பக்குவப்பட்ட மனமும் மரத்து போன மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. ஆலோசனை என்பது அனுபவ பகிர்வு. அறிவுரை என்பது நாம் செய்யாததை அடுத்தவருக்கு கூறுவது. உன்னை பற்றி உன் பின்னால் பேசுபவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே. அவர்கள் உன் முன் நின்று பேசுவதற்கு கூட தகுதியில்லாதவர்கள். சுயநலமாய் இருப்பவர்கள் சுயமாய் வேண்டுமானால் இருக்கலாம், ஒருபோதும் நலமாய் இருக்க முடியாது. நாம நல்லா இருக்கணும் என்று நினைக்கிறவங்களை விட எங்கே இவன் நல்லா இருந்துவிட போகிறானோ என்று மனதில் புழுங்குபவர்கள்தான் அதிகம். எங்கே அதிக நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கேதான் அதிக ஏமாற்றம் அடைகிறோம். அலட்சியப்படுத்துபவர்களுக்கு பரிசீலித்து விடுங்கள். மௌனம் என்னும் நிராகரிப்பில். உரிமை இல்லாத உறவும் வேண்டாம், உண்மை இல்லாத அன்பும் வேண்டாம். நிம்மதி தரும் தனிமை போதும். சொற்கள் தேனீக்கள் போன்றது. அதில் தேனும் உண்டு, கொடுக்கும் உண்டு. நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். நாமே தீர்மானித்து விட்டால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் மட்டுமே மிஞ்சும். ஒரு சிலரின் நிராகரிப்புகளே நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்து செல்கிறது. விடையில்லா கேள்விகளும் தீர்வில்லா பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு. புன்னகைத்து கொண்டே கடந்து செல்வதில்தான் சாமர்த்தியம் இருக்கிறது. அமைதியாக இருக்கும் மனதிற்கு முழு பிரபஞ்சமும் சரணடைகிறது. எங்கும் எப்போதும் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள். அந்த பண்புதான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும். கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டம் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது. திமிரு யாருக்கும் கூடவே பிறப்பதில்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த உலகம் கற்றுக் கொடுத்த பாடம். நீ தொலைத்ததை தேடு, தவறில்லை. ஆனால் உன்னை தொலைத்துவிட்டு போனவர்களை தேடாதே, அது பயனற்றது. அனாவசியத்திற்கும் அத்தியாவசியத்திற்கும் அர்த்தம் புரிந்து கொண்டால் பல குடும்பங்கள் கடன் இல்லாமல் வாழும். உண்மையான சொத்து நோயில்லாத உடலும் வேதனை இல்லாத மனமும். பணத்துடன் நல்ல மனிதர்களையும் சேமித்து வையுங்கள். பணமில்லாத நேரத்தில் அவர்கள் தாங்கி பிடிப்பார்கள். கோபமும் ஆசையும் வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளுமே தவிர ஒருபோதும்
முன்னோக்கி தள்ளாது. காயம் தந்தவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். அவர்களின் காரணம் இன்னும் நம்மை காயப்படுத்தும். சிந்தித்து பேசுவது வார்த்தைக்கு அழகு, சிந்தித்து செயல்படுவது வாழ்க்கைக்கு அழகு. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. நிராகரிக்கும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே சிறந்த பதிலடி. அன்று தேடப்பட்டேன் தேவை இருந்ததால், இன்று தொலைக்கப்பட்டேன் தேவை இல்லாததால். எப்போதுமே மற்றவர்களை மனம் நோக பேசிவிட்டு விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டால் கடவுள் கேட்ட வரத்தை தருவார் என்று எண்ணுவதைப் போன்ற முட்டாள்தனம் வேறெதுவுமில்லை. நீ தூக்கி சுமந்தவர்கள் உன்னை தூக்கி எறிந்தால் கவலைப்படாதே. அவர்கள் தூக்கி சுமந்தவர்கள் அவர்களை தூக்கி எறியும் போது புரியும் உன் வழி. அதுவரை அமைதியாக இரு. பணத்துடன் நல்ல மனிதர்களையும் சேமித்து வையுங்கள். பணமில்லாத நேரத்தில் அவர்கள் தாங்கி பிடிப்பார்கள். யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் வழிகளை பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள். குறை சொன்னது யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை உன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார். தெரிந்ததை தெளிவாக பேசு, தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாதே.